வணக்கம். வினவி ஷார்ட் ஃபில்மு. இந்த வினவி அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி மீனிங்னு சொன்னாங்க. வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி தான். இதில் கடைசி வரைக்கும் இதுக்கான பதில் தேடிட்டு இருக்கணுங்க. அதுலேயே லைஃப் போயிடுது. சில பேர் கிடைச்ச பதிலில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சில பேர் அது இன்னும் பத்தாதுன்னு கடைசி வரைக்கும் ஒரு போராட்டமாக இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில், இந்த குறும்படத்தில் அதாவது சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. ஸோ சோதனைக்குள்ளான ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் வித்தியாசமாக ஏதாவது எடுத்து அதில் பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. எப்பவுமே சாதிக்கிற வரைக்கும் அவங்கள சமூகம் ஒத்துக்காது. ஸோ அந்த வலி அதெல்லாம் தாங்கிட்டு பொறுமையோடு கஷ்டப்பட்டு பண்ணால் தான் எதையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக தான் இந்த படம் அப்படிங்கிறது. இதில் ஒரு ஆர்டிஸ்ட்டுகள் ஒருத்தர் தான் மெயின். அப்புறம் சப்போர்ட்டிங்காக சக்திவேல்னு இன்னொருத்தர் வந்திருக்காரு. பட் மெயினாக ஒரே ஒரு ஆள் ஆர்டிஸ்ட்டு. அவரை வச்சு தான் படம் போயிட்டுருக்கு. அந்த ஆர்டிஸ்ட்டோட தேவராஜன் என்னுடைய அசிஸ்டண்ட்டு. ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்டர் அவர் மணிகண்டன் இஎஃப்எக்ஸு, எடிட்டிங்கு, இயக்கம் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் சிம்பிளான ஒரு அவுட்லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நல்ல அழகான இடத்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்காக மெனக்கட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு ரொம்ப அந்த கேமரா ஒர்க்கு அது அந்த கரெக்டான லொக்கேஷனில் போய் கரெக்டான டைமில் அதில் விதவிதமாக ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது கதையினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதைக்கு சினிமோட்டோகிராஃபர் அவ்வளோ தூரம் அது அழகாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஸோ படம் பார்த்தோம்னா யார் பார்த்தாலும் இது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒர்க் இருந்தது. அதே மாதிரி இதில் ஒரு சிம்பிளான படம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இஎஃப்எக்ஸ் அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணினதுங்கிறது அது ரொம்ப, அதாவது பெரும் பொருட்செலவில் தான் இப்போல்லாம் போய் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. சிஜி ஒர்க்கு அது இதுன்னெல்லாம் பண்ணுவாங்க. பட் இவங்க ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்முக்கு தேவையான ஒன்றை அழகாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இதில் மியூசிக் டைரக்டரு இந்த மாதிரி படத்துக்கு இதுக்கு மியூசிக் வாசிக்கிறது இப்போது சிலதெல்லாம் கோபமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது, சீரியஸாக இருக்கிறது, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வரும். இதில் ஒரு ப்ளசண்ட்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் அவருடைய கன்ஃபியூஷன், அவருடைய கஷ்டங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் சின்ன டென்ஷன் வர்ற மாதிரி, இப்படி அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ மியூசிக் டைரக்டரும் திருப்தியான ஒர்க் பண்ணியிருந்தார். அதை மிக்சிங் பண்ணவர் அவரும் ரொம்ப நல்லா ஆடம் ஸ்மித்துன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் ரமன் ராஜேந்திரன். ஸோ இப்படி நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் அதான் ஒரு சாதிக்கணும் அப்படிங்கும்போது சோதிச்சு தான் ஆகணும். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒரு சிங்கிளாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல லொக்கேஷனில் போய் அதுக்கு ஒரு கதை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் பண்ணது அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்தது. பார்க்க அடுத்து என்னங்கிற அந்த ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருந்தது. எண்டும் எதிர்பாராத விதமான விதத்தில் எண்டு பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் டைரக்டரே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பாராட்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வினவி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது கமர்ஷியலாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு கரு கிடச்சி இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கான அவங்களுடைய திறமைகள் வெளிக்காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் அதை அவங்க செய்யணும். இது செஞ்சது இது கமர்ஷியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வித்தியாசமான களம். இன்னொரு களம் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு களம், எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு
களத்தில் வந்து அதுக்கு உண்டான கரு எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா இதே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இது சிறப்பாக வேறு மாதிரி ஒன்று கொண்டு கொடுக்க முடியும், வேறு பேர் வாங்க முடியும் அப்படிங்கன்னு எனக்கு நல்லா மனசில் படுது. அப்புறம் என் அசிஸ்டண்ட்டு தேவராஜ், அவர் நடிக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அவர் மனசுக்குள்ளே நடிக்கணும்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும், ஆனால் எப்போவுமே அந்த நடிப்பை வந்து வெளியே காமிச்சிக்கிற மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டார். இப்போ இந்த மாதிரி படங்கள் மூலமாக தான் அவருடைய நடிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸு எல்லாருமே சிறப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அடுத்தது இந்த ஒரு கரு வந்து களம், அது வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு களம் கிடச்சிது அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் வெளியே எல்லாராலையும் பாராட்டப்பட்டு இன்னும் பெரிய லெவலில் பேர் வாங்கி அடுத்தது பெரிய ஸ்க்ரீனில் கூட இவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ வினவி நல்லபடியாக ஜனங்கக்கிட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறு ஒன்றும் மிஸ் பண்ணலையே? யாரா பேர் இல்லை? பாடுதில்லையா? இல்லைப்பா, மைனஸ் பாயிண்ட் சொன்னேன்னா ஷார்ட் ஃபிலிமில் அதுலேயே போய் மைனஸ் பாயிண்ட் தான். பெரிய மைனஸாக இருந்தால் சொல்லலாம். சரி, எனக்கு உனக்கு பேசிக்கிற மாதிரி ஒரு மைனஸ் தான். அந்த ஓப்பனிங் டைலாக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான டைலாக். அந்த கத்தி வச்சுக்கிட்டு கண்ணடிக்க முடியுமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக என்னங்கிறது வராமல் உங்களுக்கு கேட்டுன்னா விளக்கம் வாங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மைண்டு வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் கூட முடிஞ்ச வரைக்கும் மைண்டு வாய்ஸுகளை அவாய்டு பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பிரஷனோடையே போயிட்டு இருந்துருக்கலாம் இதில். அப்புறம் மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி தான். வேறு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து மிஸ் ஆகிருந்தால் பரவாயில்ல, நீ அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்ததெல்லாம் எனக்கு என்ன ஏதோ பெயினாக வயிற்று வழியாக எதுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறன்னு சொல்லி சவுண்டெல்லாம் கொடுத்துருக்கீங்களா, அது எனக்கு ஃபாலோ பண்ண முடியல முதல்ல. அதுதான் சொல்கிறேன். பட் அது வந்து ஏதோ ஒரு பெயினில் அவசப்படுற மாதிரி இருந்த ஒழிய அது கடைசியில் வந்து எந்திரிக்கும் போது சரி யாரும் இல்லை, சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிக்கிறேன். அது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்து அது வேறு ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு. இப்போ இந்த எறும்பெல்லாம் எடுத்தீங்கல்ல, இந்த மாதிரி ஒன்று வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை முக்கியமாக அது கிடச்சிருச்சு அப்படின்னு அங்கே பார்த்தா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த எறும்பு கிடச்சிதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா நினச்சி வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த நேரத்தில் வந்து அது கிளிக் பண்ணுற நேரத்தில் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது சில டிஸ்டர்பன்ஸு இது வந்து என்ன உனக்கு பெயினில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நான் கேட்டங்காட்டி நீ சொல்கிற ரொம்ப நேரம் ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால் அப்படி இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு பெயின் மாதிரி தெரியல. என்னென்னா அது கரெக்டாக தான் நீ இருக்கிற மாதிரி தெரியுது, அதில் ஒரு டயர்டு அது அப்படிங்கிறது அது தெரியல பெருசாக. ஏதோ ஒரு பெயினில் அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்தது. அதனால் எனக்கு அது என்ன ரீசனுக்கு அப்படி கொடுத்துருக்கேன் என்னன்னு தெரியல. அப்புறம் மற்றபடி அப்புறம் எந்திரிச்சு போய் எல்லாத்துக்கிட்டையும் நீ பண்ணுறது பிடிக்கிறது இது எல்லாமே அந்த பையன்கிட்ட கூட கோவத்தை காமிச்சு பேசுகிறத விட சாஃப்டாக ஒரு டைலாகில் பேசியிருக்கலாம். அவன் சொல்கிறான் இல்லையா, என்ன பேப்பரில் என்ன தேடிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு விளம்பரம் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு, இந்த ஆளையும் மொண்டி இவர் என்னையா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சிலது வந்து உடனே எக்ஸ்பிரஷன் வந்து கோபமான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்கறது அப்படிங்கிறத விட ஸ்மைலிங்கில் வந்து டச் பண்ண மாதிரி ஒரு டைலாக் போட்டுருந்தேன்னு வைங்க, அது வந்து நல்லா இருக்கும். மொண்டி அப்படின்னு சொன்னேன், ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சார் இந்த பிளாக் ஹோல் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கருப்பு இது சொல்லுவாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்ச ஏதோ ஏதோ சொல்லுவாங்க ஸ்டீபன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸ்டீபன் ஹாக்கிங் இல்லை, அவன் சொல்கிறான் டைலாக்ல, அவன் சொல்லும்போது இப்போ இவர் சொல்கிறாரு அவன் ஏதோ ஸ்டீபன் என்னமோ வரியான்னு, ஸ்டீபன் ஹாக்கிங்னு ஒருத்தர்
அப்படின்னு சொல்லிட்டு நானாவது நடக்கிறேன் சார், அவர் நடக்கக்கூட முடியாமல் வந்து சாதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு ஒரு தகவலுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் சொல்கிறதையே வந்து நீ எடுத்தோடனே சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இது பண்ணுறேன்னு என்னமோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அவனே முந்தி அது தெரியக்கூடாதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவேன். ஸோ அது நோஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது கூட சில விஷயங்களில் வந்து வேறு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அது ஒரு அந்த நோஸ் கட்டு வந்து ஒரு கரெக்டான உபயோகமானதாக இருக்கும். ராப்ரியாமணிங்கன்னு கூட அவர் ஷூ துடைச்சி, என்ன சார் உங்கள் ஷூவை நீங்களே துடைச்சிக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் யார் ஷூ துடைப்பீங்க அப்படின்னு அடுத்தது கேட்டுட்டாரு. ஸோ ஒரு ஒரு கவுண்டர் கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து கோபமாக தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. அங்கெல்லாம் கூட நீ ஒரு ஸ்மைலி இண்டியா கொடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் அதை வந்து சொல்ல விரும்பலை. அதாவது எண்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து கடைசியில் வந்து நீ அடிபட்டுற, அதுக்கப்புறம் அவன் எடுத்து கொண்டு போய் அதை கொடுக்குறான், அது யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, ஓகே, இந்த எண்டுங்கிறதுனால நான் அதை ஒன்றும் இது பண்ணிக்கல. நான் முதல்ல அவன் பேர் வாங்கிட்டானோ என்னமோன்னு நினச்சேன், நல்ல வேலை. ஆனால் கடைசியில் டைலாக் சொல்லும்போது வந்து இல்லை யூஸ்ஃபுல்லாக இல்லை, அவன் ஒரு சாரி சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் கரெக்டாக இருந்தது அங்கே. அதை சொல்லலாம், ஒரு வாலிபன் நான் பார்த்தேன், அவர் பார்த்தாரா, ஆனால் அவர் பேர் ஊரெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்து கொடுத்தவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லலாம். அவன் பேர் வாங்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அவன் சொன்னான்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாரி சொன்னது ரியலைஸ் பண்ணி சொன்னான் அப்படிங்கிறது. லிஃப்ட் வேணுமானலாம் கேட்டிருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து கடைசியில் இதையும் பண்ணிக்கலாம். பட் ஓவராலாக உங்களுக்கு கரெக்டு மேட்ரு கிடச்சிதுன்னு வைங்களேன், கமர்ஷியலுக்கு உண்டான ஏதாவது ஒரு மேட்ரு கிடச்சிது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்ண முடியும். எவ்வளோ நாள் எடுத்தீங்க இது? 2 நாள் எடுத்தீங்களா? நைட்டு டே எல்லாம் வந்து சில நேரங்களில் சன்செட் எஃபெக்டில் காலை அதுதான் சில நேரங்களில் மேஜிக் லைட்னு சொல்லி அதுக்காகவே வெயிட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. பிரியனெல்லாம் அவர் படத்தில் வந்து பெரும்பாலும் அதுதான் இருக்கும் அந்த படத்தில். ஸோ ஸ்கிரிப்டோடு அவருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியதுங்கிறது ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் இருக்கும். அவர் சொல்லுவார், இந்த எல்லோ லீவ்ஸ் எல்லாம் உழுகுதில்ல, சிலதுக்கு எல்லோவுக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்து சிலது காஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் பெயிண்டிங்கோடு அடித்து தான் கீழெல்லாம் பரப்பி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கு அது வந்து டைம் ஒதுக்கி எடுக்கும்போது அந்த லைட்டு அதே ஒரு பெரிய இதாக இருக்கும், ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இப்படி வந்துட்டாங்க. இப்போ கேமராவில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஏகாம்பரம் கூட இயற்கை படத்தில் வந்து நான் அவனை ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் மீட் பண்ணேன். டைரக்டர் இல்லை, ஃபஸ்ட்டு இயற்கை படம் பார்த்துட்டு யார் கேமரான்னு சொல்லி அப்புறம் ஆஃபீஸ் கூப்பிட்டு வச்சு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அந்த மாதிரி அது ஒரு அந்த ஃப்ரேமிங் வைக்கிறது, அது அந்த டைமிங்கில் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். சில நேரங்கள் நமக்கு அறியாமையே சில படங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்க ஒன்றும் இல்லாமல் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கே டப்பன்னு கை தட்டிடுவான் எல்லோரும். அது எப்படி அத்தனை பேருக்கு கை தட்டுன்னு தோணுச்சு? ஸோ ஒரே நேரத்தில் அதை அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே கை தட்டுவான். வீட்டில் விசேஷங்களில் ஒரு டாப் ஆங்கிளில் வந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும், இவங்க ஓடி வர்றாங்கன்னு சொல்லிட்டு அது கேமராமேன் மேலே போய் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் அவ்வளோ தூரம் வந்தேன் ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு, நீ இவங்க 2 பேர் ஓடி வர்றதுக்கு நீயே போய் எடுத்துகிட்டு வா. ஏன்னா வேறு ஒன்றும் ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கிறாங்க, இவர் மேலே போய் அந்த வியூ நல்லா இருக்கும், அந்த வேவ்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிறது, அது 2 பேரும் ஓடி வர்றது நல்லா இருக்குன்னு. அதனால் நான் அவ்வளோ தூரம் ஏறி எதுக்கு இறங்கிட்டு, அதனால் நீ போய் அங்கே இருந்துட்டு இது பண்ண ரெடின்னா சொல்லி அவங்கள ஓடி வர சொல்கிறாங்க. அது தேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸு, அந்த டாப் ஆங்கிள் ஷாட், அந்த இந்த பாட்டு வருமில்ல, அந்த கிளைமேக்ஸ் பாட்டு வருமில்ல, இல்லை வீட்டில் விசேஷங்கள்ல அந்த அந்த லாஸ்ட் சாங்கு
டூயிட் இருக்குது, அவங்க 2 பேர் டூயிட் வரும். சுரேஷ் இது ஃபஸ்ட்டு லாங் ஷாட்டெல்லாம் வந்தபோது எனக்கு தான் சாங்கு, நான் தான் வர்றேன்னு சொல்லிட்டு ஓடி கட்டி பிடிக்கணும்னு சொல்லி காமிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணால் சுரேஷ் அங்கே காமிப்பேன். ஆடியன்ஸுக்கு ஒரு ஷாக்காக அவனை அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த மூடெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் டூயட் பாட போகிறேங்கிற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டு ஹைடு பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டு அந்த கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு க்ளோஸப் போட்டு அப்புறம் இந்த சைஷனில் காமிக்கும்போது தான் அவன் சுரேஷ் வெளியே வருவான். அதில் அந்த பீச்சில் ஓடி வர்றது அதெல்லாம் வந்து வைஜாக்கில் எடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. வேண்டாம், இதில் மைனஸ் சொல்லணுங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. இல்லை உனக்கு சொல்கிறது சொல்லலாம். அதுதான் அந்த வழியெல்லாம் எதுக்கு வந்தது என்னங்கிறது சில கொஞ்சம் புரியாமல் இருந்தது. அப்புறம் காரண காரியத்தோடு மிஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து என்ன ஒரு செகண்ட் அதை கிளிக் பண்ணுற நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்னதாக அவ்வளோ நடக்குதுன்னு சொன்னோம்னா, ஒரு எறும்பு கழிச்சா கூட சுருக்கணும், அதை தாங்கிட்டு பண்ணுறது வருதுன்னா அதை தாங்கிட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணி பல்ல கடிச்சிட்டு எடுப்போம். நம்மளுக்கு தெரியாமல் டக்குன்னு சுருக்கணும் ஒன்று குத்தும்போது ஒரு சின்ன ஷேக் இருந்தாலே போதுமில்ல, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு மாறுமில்ல. அந்த மாதிரி ஏதாவது அவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்கணும். பிளெயினாக இருக்கிறதோட நல்லா இருக்காதே. என்ன இந்த இடத்துல ஒரு பேர்ட்ஸுக்கு எப்போவுமே வரும், ஏதாவது அப்படி பேர்ட்ஸு கிராஸ் ஆகி அதோடு எடுத்து கம்போஸ் பண்ணோம்னா நல்லா இருக்குன்னு. ஆனால் பேர்ட்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேர்ட்ஸ் வரலையாங்கும் போது கிக்கின்னு சவுண்டு. இப்போ திரும்பி பார்த்தா கரெக்டாக ஒரு குரூப்பாக பேர்ட்ஸ் வந்துட்டுக்குன்னு வையேன். இவர் ரெடியாகி அப்படின்ட்டு இருக்காரு, அப்படி பார்க்குறாரு, வருது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே நுழையிறப்பா சுருக்குன்னு கடிச்சது பார்த்தாரு. பாட்டு பார்க்குறதுக்குள்ளே போயாச்சிடலாம். ஸோ இப்போ உனக்கு மேட்ரு வந்து என்னென்னா, ஆடியன்ஸுக்கு வந்து இவன் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறதுக்கு பிளெயினாக ஒன்று எடுக்கிறத விட அதுக்கு அங்கே ஏதாவது ஒரு ட்ராவலிங்கோடு இருந்ததுன்னா அழகாக இருக்குமே ஃப்ரேமு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் அங்கே எதுவுமே வர்ற நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகி போச்சு. நம்ம நேரமே இப்படி தான் இருக்குது. பேட்டிலுக்கு அடுத்தவங்க நம்ம சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ சன்னு வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டு வர்றான். அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அது ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பில்டப் கொடுத்து கரெக்டாக புரிய வச்சு அது மிஸ் ஆகுதுங்கும் போது தான் அவனுக்கு வந்து அந்த டென்ஷன். இது எதையோ ஒன்று நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறாலும் இப்போ ஒரு ட்ராவலிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரில் ஒரு குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ குழந்தை இங்கே இருக்குப்பா, எதுக்கு குழந்தைய கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு. என்னையா நாங்கள் தான் 2 பேர் இருக்கோம், அப்பா அம்மா பாதுகாப்பாக நாங்கள் வச்சுக்க மாட்டோமா, என்ன இருக்குன்னு. இல்லை குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி கூட இது பார்த்தேன், ராசி பலன் பார்த்தேன். அப்படின்னு சும்மா நீயா ராசி பலனா அது இதுன்னு அப்படின்ட்டு என்ன ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகுது, இதில் போய் இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துட்டாங்க. ஏதோ ஒன்று இப்படி சொல்லி விட்டோன்னு வைங்களேன். அடுத்தது அது வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குது, குழந்த பசிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ இவங்க உடனே அதுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டைட் ஷாட்டில் ஒரு ஃபோர்க்கு எடுத்து கொடுக்குறான்னு வைங்களேன். இப்போ அந்த குழந்தை ஃபோர்க்கு வாயில் அது எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரோட்டில் குழியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோர்க்கு வாயில் அதை எடுக்குது அப்படின்னு சொல்லும்போது, வண்டி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்காவது ஒரு பிரேக் அடித்தாலும் ஏதாச்சுன்னா டடக்குன்னு குத்துச்சுன்னா என்ன ஆகிறது? நம்ம இது சொல்லவே வேண்டியதில்லை. முன்னால் ஒரு லீடு கொடுத்துட்டாலே இன்னும் இந்த நேரத்தில் ஃபோர்க் எடுத்து கொடுக்குறான், வண்டி வேறு லைட்டாக சேர்க்காது, அந்த குழந்தை சாப்பிடும்போது இப்போ எங்காவது கொடக்குன்னு ஏதாச்சுன்னா வாய்க்குள்ளே குத்துச்சுன்னா என்ன ஆகிறது? குறவழியில் குத்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி, இல்லை கண்ணில் குத்திட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி அவனாக கற்பனை பண்ணிக்குவான். ஒன்றும் நடக்கவேங்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பில்டப் கொடுத்து அந்த அந்த ட்ராவலிங்கு வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு க்யூரியாசிட்டியோடு பார்க்குற மாதிரி பண்ணிடலாம். இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ஃப்ரேமே எவ்வளோ நேரம் அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, சிம்பிளாக போகிறது. ஆனால் அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்ம எப்படியாவது அவனை பிடிச்சி உள்ளே இழுத்து போடுறது தான் முயற்சி பண்ணுறேன் சினிமாங்கிறதுல. அதனால் அந்த மாதிரி சும்மா வர்ற ஃப்ரேம் வந்து ஏதாவது வருதுன்னா அதில் வந்து ஏதாவது அவனை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி, போர் அடிக்காத மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்.
அதுக்கு தான் இப்போ ஃபோட்டோகிராஃபியெல்லாம் இருக்கணும். சும்மா வர்ற ஃப்ரேமாக இருந்தால் கூட அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து அந்த லொக்கேஷன் அவங்க எடுக்கிற ஆங்கிள் ஷாட்டு அதே அப்படின்னு அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கும். பாலைவனத்தில் இருக்கிற ஷாட்டுகள்லாம் இருக்கும். அதை வந்து அவன் எங்கேயோ ஒரு டாப் ஆங்கிளில் வச்சுக்கிட்டு அது அப்படியே சின்னதாக அது வர்றதை எடுத்தால் அதுக்கே கை தட்டுற மாதிரி பார்க்குற மாதிரி அது பார்க்கும்போது அது இதாக இருக்கும். அழகாக பூ பூத்து நந்தவனமாக இருந்து தான் ரசிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது இல்லை. அந்த மாதிரி இடங்களில் கூட வந்து வைக்கிற ஃப்ரேமிங்கு அந்த டைமிங்கு அதில் வந்து ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அடுத்தது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஓகே. உங்களை பற்றி தான் நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு மூடி டைப் அப்படின்ட்டு. கமர்ஷியல் படங்கள் எதுக்கும் இன்னும் போகல, யாருக்கிட்டையும் வேற ஒருத்தர்கிட்டையும் போய் ஒர்க் பண்ணலையா? சீதாராமன் ஒர்க் பண்ணேன். ஆமாம். இப்போது காடுன்னு ஒரு படம் தருமபுரியில் ஒரு டைரக்டர் எடுத்தார் சார். சரி. அவரோட 2வது படம் ஒர்க் பண்ணுறேன் சார், வில்லேஜ் கான்செப்ட். சரி. இது 2 படம் தான் சார். இந்த காஸ்மிக் ட்ரீ கொஞ்சம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் மாதிரி இருக்கும். அப்படியா? நான் அதை பார்க்குறேன். யூடியூப்பில் இருக்கா? ஆமாம் சார், பார்க்குறேன். ரைட்டு, வாழ்த்துக்கள். ஓகே தேவராஜ், கொஞ்சம் அடுத்தது அந்த மாதிரி இது முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து சினிமாவில் வேறு ஏதாவது ஒன்று ஒரு களத்தில் போய் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு தான் நம்ம இந்த முயற்சியெல்லாம் பண்ணுறோம். ஸோ அது வந்து சினிமாவில் இந்த கமர்ஷியல் ஆளுக்கு பூரா அது மாதிரி இவங்க எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல. அந்த மாதிரி தான் ஒன்று இது பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார்.